வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம காலையில் தான் சொன்னோம் இன்றைக்கி தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரின்ட்டு. அதற்கு தகுந்தாற்போல் தங்கத்தோட விலை சரிஞ்சிருக்கு. இது மேற்கொண்டு தொடர்ந்து சரியறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கவில்லை. இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 196 காணப்பட்டது. விலை மாற்றம் 0. 1 கிராம் 196 இருக்குது. 8 கிராம் 1568 காணப்பட்டது. விலை மாற்றம் 0. அது 1568 இருக்கவில்லை. வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விலை மாற்றம் 0 இருந்தாலும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவை தாண்டி உயர்ந்து தான் காணப்படுது. இதனால் மேற்கொண்டு நமக்கு வெள்ளியோட விலையானது ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 2000 சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் 4000 5000 வரை சரிவதற்கான வாய்ப்புகள் 88% இருக்குது. இதே வேலை அடுத்து நம்ம 24 கேரட் தங்கத்தோட விலையை பார்க்கலாம். 1 கிராம் 13,167 காணப்பட்டது. என்ன இருக்குன்னா 32 ரூபாய் விலை சரிவோட 13,135 இருக்குது. இதே வேலை 8 கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,05,336 காணப்பட்டது. 256 ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவோட 1,05,080 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது. இதே வேலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 256 ரூபாய் சரிஞ்சது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. எந்த அளவுக்கு சரின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,06,000 வந்து குறைந்தபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்ல. 22 கேரட் தங்கத்தோட விலை 1 கிராம் 12,070 காணப்பட்டது. நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 30 ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவோட 12,040 ரூபாயாக காணப்படுது. இதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்தும் கடுமையாகவும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் விலையை பொறுத்தவரை 96,560 காணப்பட்டது. 240 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியோட பார்த்தீங்கன்னா 96,320 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 96,900 அந்த ரேஞ்சிலேருந்து குறைந்தபட்சமாக 92,500 600 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே காணப்படுது. இந்த வாய்ப்புகளை அனைத்தையும் மேலும் மேம்படுத்தும் விதமாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாய்ப்புகளை அனைத்தையும் மேம்படுத்தும் விதமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு அதிரடியான ஏற்றம் காணப்படுது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வரலாற்று உச்சத்தில் காணப்படுது. இப்படி அமெரிக்க டாலரின் மதிப்பு வரலாற்று உச்சத்தில் காணப்படுற வேலை உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது இதுவரை நமக்கு ஒரு அவுன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா $25 சரிஞ்சு காணப்படுது. இது மேற்கொண்டு இன்று பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் $30 அதிகபட்சமாக $60-70 வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போது உலகளாவிய பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு வருவது பங்குச்சந்தைகளோட ஏற்றத்திற்கு காரணமாக காணப்படுது. இப்படி பங்குச்சந்தைகள் ஏற்றமடைகிறப்ப என்ன ஆகுனா பல்வேறு மக்களும் முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவோம்னா பங்குச்சந்தையில் முதலீடு செய்வாங்க. இப்படி பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறப்ப என்ன ஆகுனா அவங்களுக்கு குறுகிய காலத்தில் அதிகமான லாபங்கள் வரும். இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தில் முதலீடு குறையும். அப்படி முதலீடு குறையிறப்போ தங்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விலை குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது.